இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஓவியர்கள் தாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் வியூவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் வியூவில் இருக்கிறப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஃப்ளாட் சர்க்குலேஷனில் தான் நம்மளுக்கு விஷுவலாக தெரியும். ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கன்வெர்ட் ஆகிறப்ப எந்த மாதிரியான டெப்த் நம்மளுக்கு விஷுவல் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறப்ப ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ரொம்ப சின்னதாகவும் நம்மளுக்கு விஷுவல் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் கிட்டக்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாகவும், டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப சின்னதாகவும் நமக்கு விஷுவல் ஆகும். தட் இஸ் கால்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ இதில் வந்து வித்தவுட் ஸ்கேலிங், அதாவது ஸ்கேலை யூஸ் பண்ணாமல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பண்ண முடியுமா அப்படின்றதும் ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து ஸ்கேல் இல்லாமல் யாரும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் இதில் நம்ம ஸ்கேலே இல்லாமல் இந்த பெர்ஸ்பெக்டிவை ஃபுல்லாக வரைஞ்சி ஒரு பக்காவான ஒரு அவுட்புட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள்.
ஸ்கேலே இல்லாமல் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் ஈஸியாக வந்துச்சா? இது உங்களாலேயும் முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் வியூஸை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பண்ணலான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.